அதிமுகவில் ஜெயலலிதாவால் ஓரங்கட்டி வைக்கப்பட்டவர்களுக்கு தற்போது முக்கிய பதவிகளை வழங்கியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா. இதையடுத்து ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்தவர்களுக்கு சசிகலா எப்படி முக்கிய பதவி கொடுக்கலாம் என்கிற கேள்வி அதிமுக தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. ஒரு காலத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவராக வலம் வந்தார் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். பெண்கள் விஷயத்தில் அவர் பெயர் அடிபட்டதாலும் தனக்கு எதிராக செயல்பட்டதாலும் அவரை ஓரங்கட்டி வைத்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா. அதற்கு பின் ஜெயலலிதா இறக்கும் வரையிலும் செங்கோட்டையனை சந்திக்கவில்லை, ஒதுக்கியே வைத்திருந்தார். அடுத்ததாக சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி முறைகேடாக பல கோடி சொத்துக்கள் சேர்த்தார் என்றும் தனக்கு எதிராக பல சதிகள் செய்தார் என்றும் வந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை அடுத்து அவரையும் ஒதுக்கி வைத்தார். இதனால் சைதை துரைசாமி பல முறை ஜெயலலிதாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஜெயலலிதா இறக்கும் வரையிலும் சைதை துரைசாமியை சந்திக்கவில்லை, ஓரங்கட்டியே வைத்திருந்தார். பதவிகள் ஏதும் கொடுக்கவில்லை. இந்நிலையில் செங்கோட்டையனையும் சைதை துரைசாமியையும் அதிமுகவின் தலைமை அமைப்பு செயலாளர்களாக நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உத்தரவிட்டுள்ளார். ஜெயலலிதா தான் உயிருடன் இருக்கும் வரை ஒதுக்கியே வைத்திருந்த ஜெயலலிதாவால் மன்னிக்க முடியாத இவர்கள் இருவருக்கும் தற்போது சசிகலா எதன் அடிப்படையில் அதிமுகவின் முக்கிய பதவிகளை கொடுத்தார் என்று அதிமுக தொண்டர்கள் வேதனையுடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.